ஒரு வழியா நம்ம மதுரையில இருக்கிற கேட்டாவே தாஜ் ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இப்பதான் வந்தோம். ஜஸ்ட் 10 minutes தான் ஆகுது. இப்போ அங்க இருக்கிற ரூம் டூர் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதான் டோரு. இங்க பக்கத்துல நிறைய மயில்லாம் இருக்கு. உங்களுக்கு சவுண்ட் கேட்டு இருக்கும் பாருங்க. நான் இங்க 4 மயில் பார்த்தேன்னா பாத்துக்கோங்களேன். இதான் கேட். ஐயோ திறக்க முடியல. பெல் அடிச்சிருக்கேன் guys. திறக்க முடியல என்னால. உள்ள இருந்துதான் திறக்க முடியும் போல. என் தங்கச்சிதான் கதவை திறந்துருக்கா. வெளில இருந்து கதவை திறக்க முடியல, தெரியாம வெளில போயிட்டேன். இது ஒரு வார்ட்ரூம். ட்ரெஸ் வச்சுக்கலாம். பெட்டி, இங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு உள்ள. தென் இது காஃபி மேக்கர், கண்ணாடி. அதுக்கப்புறம் பால் பவுடர்ஸ், காஃபி அதெல்லாம் இருக்கு. தென் அவுட்டோர் ரூம். இதுல ஃப்ரிட்ஜ் இருக்கு. இப்பதான் நானே பார்த்தேன். பாத்தீங்கன்னா உள்ள கெட்டு. அப்புறம் இதான் எங்க லக்கேஜ். பெட்ரூம், டிவி. இதான் டிவில இருக்கிற. இதான் அந்த ஹோட்டல். ஃபேன்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இங்க பாப்போம். பால்கனியே 4 ஏக்கர் கிட்ட இருக்கும் guys. வெளில வந்தாலே மயில் சத்தம்னா காக்கா, நம்ம ஊர்ல காக்கா சத்தம் மாதிரி. வியூ செம்மையா இருக்குல்ல. இதான் guys கேட்டாவே தாஜ் ஹோட்டல். இதுவும் ஒரு தாஜ் ஹோட்டல் தான். ஒன் ஆஃப் த தாஜ் ஹோட்டல். guys நான் மயில் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க பாப்போம். போடாம பாருங்க, தெரியுதா? அதான் மயில் அங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கேர்ள் மயில் நினைக்கிறேன். ரக்கையே இல்ல. அவங்க சொன்னாங்க அந்த மயிலுக்குலாம் சாப்பாடு எல்லாம் கொடுக்கலான்ட்டு. மீதி என்ன ஆக்டிவிட்டியோ அப்புறமா பாக்கலாம் guys. Bye.